என்னதான் வந்து நம்ம மக்கள் இருக்காங்களே, விவசாய மக்கள் எப்படின்னா, என்னதான் முதலாளி வந்து திட்டினாலும், இல்லை சம்பளம் கம்மி பண்ணாலோ, கோவிச்சிட்டாலும், ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்களே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? களை வெட்டும்போது அந்த பயிரை மட்டும் வந்து கத்திரிக்காய் கன்று, வெண்டைக்காய் கன்று, அந்த மாதிரி இதை வந்து எக்காரணத்து கொண்டும் களையை வெட்டுவாங்களே தவிர கன்றுகளை வெட்ட மாட்டாங்க. வேணும்னா லேட்டாக பண்ணுவாங்க, காசு கம்மியாக கொடுத்தாலும் அவங்க கேட்ட காசை, இல்லை வேலை சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லி திட்டினா, முதலாளி திட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏக்கரை இப்படி பேசி களை வெட்டுறாங்கன்னா அதை கொஞ்சம் டிலே பண்ணுவாங்களே தவிர அந்த கோவத்தில் வந்து கண்ணுங்களை வந்து எக்காரணத்து கொண்டும் வெட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து களை எடுக்கிறது, அதான் களை வெட்டுறது. அந்த மாதிரி எங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ சென்னைக்கு வந்துட்டால், சென்னையில் வந்து நிறைய களை முளைச்சி கிடக்குது. களையெல்லாம் வெட்டிட்டு எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும். அந்த மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் வந்து எப்போயுமே வந்து நல்ல மனசுக்காரங்க. அதனால தான் நம்ம வந்து இன்னமும் வந்து ஏதோ நல்ல காய்கறிகளை வந்து கிடைச்சதை சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம நாட்டில். வெளிநாட்டிலலாம் விற்கிற விலையை பார்த்தா இந்த சின்ன வெங்காயம்லாம் வாங்க முடியும்? சின்ன வெங்காயம்லாம் 30 வெள்ளி, ஆஸ்திரேலியா டாலரில் வந்து 30. அந்த மாதிரி நம்ம இந்த சின்ன வெங்காயம்லாம் வாங்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம். இந்த மக்கள் ஏதோ வந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க இந்தியாவில். வெளிநாட்டிலலாம் இந்த வெங்காயம்லாம் கிடைக்காது, கிடைச்சாலும் விலை அதிகமாக இருக்கும், வாங்கியும் சாப்பிட முடியாது. ஃப்ரோசனில் வாங்கி வச்சுப்பாங்க. சும்மா நம்ம நல்லது சாப்பிடணுமேன்ட்டு 1-2 தான் போட முடியுமே தவிர, இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ கிலோ 100 ரூபா விற்றாலும் சரி, 50 ரூபா விற்றாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அங்கே வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால வாங்கி சாப்பிட முடியாது. இன்னொன்று, இந்த மாதிரி வெங்காயம் கிடைக்காது, பொடுசாக இருக்கும் வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ முக்கியம். எனக்கு குழம்புக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத குழம்பு இருக்காது. சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு 2 போட்டால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் நம்ம கிடைக்கிறத சந்தோஷமாக நம்ம மக்கள் மாதிரி எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் களையை வெட்டுவாங்களே தவிர கண்ணை வெட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், நல்ல இந்த வெங்காயத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிறத சந்தோஷமாக சாப்பிட வேண்டியது தான்.